உங்கள் உள்ளே மாற்றங்கள் நிகழும்போது உங்களை சுற்றியுள்ள விஷயங்களும் தானாகவே மாறுகின்றன. கௌதம புத்தர் சொன்ன இந்த உலக புகழ் பெற்ற வார்த்தைகளை நீங்க எப்பவாவது எங்கேயாவது கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? இதை கேட்கும்போதே மனதிற்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஆனா இது ஏதோ ஒரு தத்துவ புத்தகம் சொல்ற ஆன்மீக சிந்தனையோ அல்லது ஒரு மாயாஜால வார்த்தையோ கிடையாது. நீங்கள் உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வினாடியில உங்கள் மண்டை ஓட்டுக்குள் இருக்கும் பில்லியன் கணக்கான நரம்பணுக்கள் புத்தர் சொன்ன இந்த கூற்று 100% தூய அறிவியல் அப்படின்னு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அறிவியலுக்கும் இது போன்ற பண்டைய தத்துவங்களுக்கும் இடையில நாம ஒரு பெரிய சுவரை எழுப்பி வச்சிருக்கோம். ஆனா நவீன நரம்பியல், அதாவது அந்த நியூரோ சயின்ஸ் துறையை நாம ஆழமாக படிக்க படிக்க அந்த சுவர் உடைந்து சிதறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நமது மூளையோட அமைப்பு, அது உருவாக்கும் ரசாயன மாற்றங்கள், அப்புறம் அதோட மின் சமிக்ஞைகள், இதெல்லாம் எப்படி மனிதர்களோட வாழ்வியலை தீர்மானிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படத்தை விட பிரமாண்டமா இருக்கு. நிஜமாவே இது கேட்பதற்கே மிக சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா எனக்கு இதுல ஒரு அடிப்படையான சந்தேகம் வருது. அதாவது புத்தரின் கூற்றுப்படி எனது உள்ளுலகத்தை நான் மாற்றினால் என் வெளி உலகம் மாறும் அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி சாத்தியம்? வெளி உலகம் அப்படிங்கிறது எனக்கு வெளியே நடக்கிற ஒரு விஷயம் தானே. நான் என் மனதை மாற்றினால் என் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் ஏறிடுமா? இல்ல, ரோட்ல டிராஃபிக் குறைந்து விடுமா? அதாவது முதல்ல நமது மூளை இந்த வெளி உலகத்தை எப்படி புரிந்து கொள்கிறது அப்படிங்கறது நம்ம விளக்கணும் இல்லையா? மிகச்சரியான கேள்வி. அதாவது நிஜ உலகம் மாறுகிறதோ இல்லையோ, அந்த உலகத்தை உங்கள் மூளை எப்படி பார்க்கிறது அப்படிங்கறதுல ஒரு மாபெரும் மாயை ஒளிந்திருக்கு. இத புரிஞ்சுகொள்ள நாம மூளையோட வடிகட்டி அமைப்புக்கு செல்லணும். அறிவியல்ல இத ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது சுருக்கமாக RAS அப்படின்னு அழைப்பாங்க. ஓ, RAS. ஆமா, இது மூளையின் தண்டு பகுதியில உள்ள ஒரு சின்ன விரல் அளவு மட்டுமே இருக்கும் ஒரு நரம்பு பின்னல். இத நமது மூளையின் கதவு காப்பாளர் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். ஒரு நிமிஷம், கதவு காப்பாளர் அப்படின்னா மூளைக்குள் வரும் தகவல்களை தடுத்து நிறுத்துதா? எதற்காக அப்படி செய்யணும்? மூளைக்கு எல்லா தகவலும் தேவைதானே? அங்கதான் விஷயமே இருக்கு. ஏன்னா நம் வாழும் இந்த சூழல்ல ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான தகவல்கள் நம்மள தாக்குகின்றன. இப்போ நீங்க அமர்ந்திருக்கும் நாற்காலியோட தொடு உணர்வு, அந்த சுழலும் மின்விசிறியோட சத்தம், அறையிலுள்ள வெளிச்சம், தூரத்தில் கேட்கும் வாகனங்களின் ஒலி, அப்புறம் உங்கள் உணைகள் உங்கள் தோளின் மீது உரசுவது என பல மில்லியன் தரவுகள் வினாடிக்கு வினாடி உங்கள் நரம்பு மண்டலத்திற்கு வந்து கொண்டேதான் இருக்கு. ஆமா, இது எல்லாம் நம்ம பெருசா கவனிக்கிறதில்ல. அதுதான் காரணம். இவை அனைத்தையும் உங்கள் மூளை ஒரே நேரத்துல கவனிக்க நினைத்தால் அடுத்த சில வினாடிகளிலேயே மூளை அதிகப்படியான அழுத்தத்திற்கு உள்ளாகி, அதாவது சென்சரி ஓவர்லோடாகி செயலிழந்துவிடும். ஓஹோ. எனவே உங்களை உயிருடன் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பரிணாம வளர்ச்சி உருவாக்கிய ஒரு பாதுகாப்பு கவசம்தான் இந்த RAS. உங்களுக்கு எது மிக முக்கியமோ அந்த தகவல்களை மட்டுமே இந்த RAS மூளைக்குள் அனுமதிக்குது. மீதமுள்ள 99% தகவல்களை அது வடிகட்டி உங்கள் கவனத்திற்கே வராமல் அழித்து விடுது. சரி, இதை நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது கேட்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த RAS அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமது சோஷியல் மீடியா அல்காரிதம் மாதிரி வேலை செய்தா? அதாவது யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் மாதிரி நான் தொடர்ந்து சோகமான எதிர்மறையான வீடியோக்களை கிளிக் செய்து பார்த்து கொண்டே இருந்தால் அந்த அல்காரிதம் ஓஹோ இவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்கும் போல அப்படின்னு முடிவு செய்து எனது ஃபீட் முழுவதும் அதே போன்ற எதிர்மறையான வீடியோக்களாகவே கொண்டு கொட்டும் இல்லையா? அதேதான். உலகத்துல நல்ல வீடியோக்களே இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எனது அல்காரிதம் வடிகட்டிடுச்சு. இதை இன்னொரு விதமா சொல்லணும்னா, இது நாம புதிதாக ஒரு சிவப்பு நிற கார் வாங்கியதும் சாலையில எங்க பார்த்தாலும் சிவப்பு நிற கார்களாகவே நம் கண்ணுக்கு தெரிவதை போன்றது அல்லவா? திடீரென்று உலகத்துல சிவப்பு கார்கள் அதிகரித்து விடல. நமது மூளையோட அந்த வடிகட்டி மாறிடுச்சு. சரியா? பிரமாதமான ஒப்பீடு. 100% மூளையும் அப்படிதான் வேலை செய்யுது. மூளைக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பிரிக்க தெரியாது. எதன் மீது நீங்க அதிக கவனம் செலுத்துகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு RAS முடிவு செஞ்சிடும். ஓ, அப்போ நான் எதை நினைக்கிறேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். ஆமா, நீங்க மனதளவில் இந்த உலகம் மிகவும் மோசமானது, எனக்கும் மட்டும் ஏன் எல்லாமே தவறாக நடக்குது, எல்லோரும் என்னை காயப்படுத்துகிறார்கள் அப்படின்னு நெகட்டிவ் எண்ணங்கள்ல மூழ்கி இருக்கும்போது உங்களின் மூளைக்கு நீங்க கொடுக்கும் தேடல் கட்டளை,
அதாவது சர்ச் பெராமீட்டர் அதுதான். எனவே உங்கள் ஆர்ஏஎஸ் உங்களை சுற்றியுள்ள லட்சக்கணக்கான தகவல்களிலிருந்து மோசமான மனிதர்கள் அப்புறம் பிரச்சனைகள் ஆகியவற்றை மட்டுமே சல்லடை போட்டு தேடி உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும். அப்ப யாரோ ஒருவர் செய்யற ஒரு சின்ன உதவி என் கண்ணுக்கு தெரியாது, ஆனா என்ன பார்த்து யாரோ முகத்தை சுழித்தா அது மட்டும் என் மூளைக்கு பெரிதாக தெரியும், அப்படிதானே? சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஆனால் நீங்க உங்கள் உள் எண்ணங்கள மாற்றி நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கும்போது உங்கள் ஆர்ஏஎஸ் அல்காரிதம் அப்டேட் செய்யப்படுது. வாய்ப்புகள் எங்கும் உள்ளன, நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நீங்க நம்பத் தொடங்கும்போது இதுவரை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம மறைக்கப்பட்டிருந்த புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்களையும் உங்கள் மூளை உடனடியாக கவனிக்க தொடங்கும். வாவ்! நிஜத்துல பாத்தீங்கன்னா உலகம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் மூளையின் தேடல் மாறியதால் உலகம் முழுமையாக மாறியது போல தோன்றும். இது எனக்கு தெளிவாக புரியுது. அதாவது எனது எண்ணங்களை நான் மாற்றும்போது எனக்கு வரும் வாய்ப்புகளை கவனிக்கும் திறனை இந்த ஆர்ஏஎஸ் அதிகரிக்குது. இது எனக்கும் எனது மூளைக்கும் இடையில் நடக்கும் ஒரு விஷயம். இது எனக்கு சம்மதமே. ஆனால் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இங்கே வருது. நான் என் மனதிற்குள் மாறினால் மற்றவர்கள் என்னிடம் நடந்து கொள்ளும் விதம் ஏன் மாற வேண்டும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா என் தலையில் இருக்கும் ஆர்ஏஎஸ்என் அலுவலகத்தில் என்னை பார்த்து எரிச்சலடையும் என் மேலாளரை எப்படி அமைதிப்படுத்தும்? என்னை திட்ட நினைப்பவர் ஏன் திடீரென்று என்னிடம் கனிவாக பேச வேண்டும்? இங்கே நரம்பியல் எப்படி வேலை செய்யுது? இங்குதான் இந்த ஆராய்ச்சி அதோட உச்சகட்ட சுவாரஸ்யத்தை அடையுது அப்படின்னு சொல்லலாம். உங்களின் இந்த சந்தேகத்திற்கான விடையை தருவது கண்ணாடி நியூரான்கள் அல்லது மிரர் நியூரான்ஸ் எனப்படும் சிறப்பு நரம்பு செல்கள். கண்ணாடி நியூரான்கள்? ஆமா. இது எப்படி செயல்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கொள்ள நாம 1990களில் இத்தாலியில் உள்ள பர்மா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான பரிசோதனைக்கு செல்லணும். கியாகோமோ ரிசோலெட்டி என்ற நரம்பியல் ஆய்வாளர் மக்காவ் என்ற ஒரு வகை குரங்குகளோட மூளையில மின்முனைகளை அதாவது எலக்ட்ரோட்ஸை பொருத்தி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். ஓ, குரங்குகளை வச்சு நடந்த ஆராய்ச்சியா இது? ஆமா. அந்த ஆராய்ச்சியில ஒரு குரங்கு ஒரு வேர்க்கடலை கையில் எடுக்கும்போது அதோட மூளையில உள்ள இயக்கப்பகுதி அதாவது மோட்டார் கார்டெக்ஸ் தூண்டப்பட்டு கணினியில சிக்னல் வரும். இது சாதாரண ஒரு விஷயம். ஆனா ஒரு நாள் அந்த ஆராய்ச்சியாளர் குரங்கு முன்னாடி நின்று தானாக ஒரு வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்டார். அப்போ அந்த குரங்கு ஒன்னும் செய்யவில்லையே, அது சும்மாதான் அமைதியா அமர்ந்திருந்தது. அதுதான் ஆச்சரியமே. குரங்கு எந்த அசைவும் இல்லாமல் அமைதியாகத்தான் அமர்ந்திருந்தது. ஆனால் ஆராய்ச்சியாளர் வேர்க்கடலை எடுப்பதை பார்த்த மாத்திரத்திலேயே குரங்கின் மூளையில உள்ள அதே இயக்கப்பகுதி தூண்டப்பட்டு கணினியில் சிக்னல் ஒலித்தது. நிஜமாவா? குரங்கு சாப்பிடவே இல்லையே. ஆமா, அதுதான் இந்த மிரர் நியூரான்ஸ் பண்ற வேலை. அதாவது ஒரு செயலை செய்யும்போது மூளையில் எந்த நியூரான்கள் செயல்பட்டனவோ அதே நியூரான்கள் மற்றவர் அந்த செயலை செய்வதை பார்க்கும்போதும் செயல்பட்டன. இதை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளுக்கே முதல்ல ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஆராய்ந்த போதுதான் மூளையில உள்ள இந்த கண்ணாடி நியூரான்களை கண்டறிஞ்சாங்க. ஓ, இதுதான் நாம ஒருவரோடு ஒருவர் உணர்வுபூர்வமாக இணைவதற்கு காரணமா? இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் கொட்டாவி விட்டால் நமக்கும் உடனே கொட்டாவி வருது, இதுவா அது? அதேதான். இதத்தான் நம்ம எம்பத்தி அல்லது அனுதாபம் அப்படின்னு சொல்றோம். ஒரு திரைப்படத்தில் நாயகன் அடிபட்டு துடிக்கும்போது நமக்கும் அறியாம உடம்புல ஒரு வலி பரவி அப்படின்னு துடிப்பதற்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த நியூரான்ஸ் தான். மற்றவர்களின் செயல்களையும் உணர்ச்சிகளையும் பார்த்து நமது மூளை தானாவே அதை தனக்குள் பிரதிபலிக்குது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ உங்களின் அந்த அலுவலக மேலாளர் கேள்விக்கு வருவோம். உங்கள் உள்ளே அமைதி, தன்னம்பிக்கை அல்லது மகிழ்ச்சி உருவாகும்போது அது வெறும் எண்ணமாக உங்க மண்டைக்குள் மட்டும் தங்கிவிடுவதில்லை. உங்களின் உடல் மொழி, உங்களின் முகபாவனை, உங்களின் குரலின் துணி, தளர்வான தோள்பட்டைகள் என உங்க உடல் முழுவதும் ஒரு சிக்னலை வெளியிட்டுருது. ஆமா, நம்ம பதட்டமா இருந்தா அது உடம்புலயே தெரியும். கண்டிப்பா. நீங்க அறைக்குள் நுழையும் போதே எந்த சத்தமும் இல்லாம இந்த தகவல்கள் உங்கள் மேலாளரின் மூளைக்கு செல்லுது. அவருடைய மூளையில உள்ள கண்ணாடி நியூரான்கள் உங்களின் இந்த அமைதியான உணர்வை பிரதிபலிக்க தொடங்குகின்றன. அதனால் அவருடைய கோபத்திற்கான நரம்பு தூண்டல்கள் தானாகவே குறைந்து அவரும் அமைதியாகிறார். அப்படி என்றால் இதன் அர்த்தம் என்ன? கொஞ்சம் பொறுங்கள், எனக்கு இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. நான் உள்ளே கொதிக்கும் கோபத்தில் இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நான் ஒரு நல்ல நடிகர். அலுவலகத்திற்குச் சென்றதும் மிகவும் அமைதியாக இருப்பது போல போலியாக ஒரு புன்னகையை முகத்தில் ஒட்டிக்கொள்கிறேன். இப்போ என் மேலாளரின் கண்ணாடி நியூரான்கள் எதை பிரதிபலிக்கும்?
இது ஒரு ட்ரிக்கியான கேள்வி. ஆமா, ஏன்னா எனது போலிச் சிரிப்பை பார்த்து அவர் மகிழ்வாரா அல்லது எனது உண்மையான கோபத்தை பிரதிபலித்து அவரும் எரிச்சல் அடைவாரா? அதாவது இந்த உள்மாற்றம் அப்படிங்கிறது வெறும் மேலோட்டமான நடிப்பாக இருந்தால் மற்றவர்களின் மூளை ஏமாறுமா? நீங்க நரம்பியலோட மிக நுட்பமான ஒரு இடத்தை தொட்டுட்டீங்க. சுருக்கமா சொன்னா, மூளைய நீங்க அவ்ளோ எளிதில் ஏமாற்றி விட முடியாது. நாம் போலியாக சிரிக்கும்போது மூளை என்ன செய்யுது தெரியுமா? அது முகத்தில் உள்ள குறிப்பிட்ட சில தசைகளை மட்டுமே சுருங்கச் செய்யுது. குறிப்பா உதட்டை சுற்றி உள்ள தசைகள் மட்டுமே அசையும். ஓ, உதடு மட்டும்தான் சிரிக்கும். ஆமா, இத மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் அல்லது நுண்ணிய முகபாவனைகள் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் உண்மையான சிரிப்பு அப்படிங்கிறது மூளையின் உணர்வு மையத்திலிருந்து தன்னிச்சையாக வருவது. அதற்கு உதட்டு தசைகள் மட்டுமின்றி கண்களை சுற்றியுள்ள தசைகளும் சுருங்க வேண்டும். இத டுஷேன் ஸ்மைல் அப்படின்னு அறிவியல்ல சொல்றாங்க. வாவ்! அதாவது நான் சிரித்தாலும் என் கண்கள் என்னை காட்டிக் கொடுத்துவிடும் அப்படின்னு சொல்றீங்க. துல்லியமாக அதேதான். கண்ணாடி நியூரான்கள் பல மில்லியன் ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சியில் கூர்தீட்டப்பட்டவை. அவை மிகவும் சென்சிட்டிவானவை. நீங்கள் மேலோட்டமாக சிரித்தாலும் உங்களின் இறுக்கமான தாடை, உங்களின் மூச்சுவிடும் வேகம், கண்களில் உள்ள இறுக்கம் என உங்களின் உண்மையான கோபத்தின் சமிக்ஞைகளை அவை நொடிப்பொழுதில் பிடித்துவிடும். ஆமா, சில பேர் சிரிச்சா கூட நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குமே, அது இதனால தானா? அதேதான். இதனாலதான் கோபத்தை மறைத்துக் கொண்டு ஒருவர் சிரித்து பேசினால் அது நமக்கு ஏதோ ஒரு தவறான சமிக்ஞைய, அதாவது ஒரு creepy ஃபீலிங் தரும். எதிரில் இருப்பவருக்கு காரணம் தெரியாமலேயே உங்கள் மீது ஒரு விலகலோ அல்லது எரிச்சலோ ஏற்படும். எனவே உள்மாற்றம் என்பது மேலோட்டமான நடிப்பல்ல, அது உண்மையான உணர்வு. உண்மையான அமைதி உங்களிடம் இருந்தால் மட்டுமே அது எதிராளியின் மூளையை சாந்தப்படுத்தும். இதை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் சிலிர்ப்பாக இருக்கு. நாம நமக்குள் செய்யும் ஒரு அமைதி புரட்சி எந்த சத்தமும் இல்லாமல் எதிரே இருப்பவரின் நரம்பு மண்டலத்தை ஹேக் செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அபாரமான விஷயம். கண்டிப்பா மனித மூளை ஒரு பெரிய விந்தைதான். சரி, RAS மூலம் எனக்கு வரும் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. கண்ணாடி நியூரான்கள் மூலம் என் சுற்றுப்புறமும் மனிதர்களும் இணக்கமாகிறார்கள். எல்லாம் அருமை. ஆனா இங்கே ஒரு மிகப்பெரிய யதார்த்த பிரச்சனை உள்ளது. நீங்கள் சொல்வதை கேட்டு நான் இன்று மிக மிக நேர்மறையாக மாறுகிறேன். ஆனால் 2 நாட்கள் கழித்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததும் மீண்டும் எனது பழைய நெகட்டிவ் மனநிலைக்கே நான் சென்று விடுகிறேன். இது எல்லோருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆமா, நேர்மறையாக இருப்பது மிகவும் சோர்வாக இருக்கு. ஏன் என்னால் ஒரு புதிய நல்ல பழக்கத்தை நிரந்தரமாக வைத்துக்கொள்ள முடிவதில்லை? நேர்மறையான எண்ணங்கள் ஒரு தற்காலிகமான விஷயமாக இல்லாமல் நிரந்தரமான மாற்றத்தை எப்படி உருவாக்குகிறது? மூளை தனது சொந்த வன்பொருளையே, அதாவது ஹார்ட்வேரையே மாற்றியமைக்கும் நரம்பு நெகிழ்வுத்தன்மை, அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டி இங்குதான் வருகிறதா? மிகச் சரியான கட்டத்திற்கு வந்துட்டோம் நாம. நீங்க ஏன் பழைய பழக்கத்திற்கே மீண்டும் மீண்டும் செல்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உயிரியல் ரகசியம் இருக்கு. பல தசாப்தங்களாக விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்கன்னா, மனித மூளை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தனது வளர்ச்சியை நிறுத்திக் கொள்கிறது. அதன் பிறகு மூளையின் கட்டமைப்பை மாற்ற முடியாது அப்படின்னு தான் நம்புனாங்க. ஆனா அது உண்மை இல்லையா? இல்லவே இல்ல. மூளை ஒரு நிலையான வன்பொருள் அல்ல. அது அனுபவங்களுக்கேற்ப தனது இணைப்புகளை தொடர்ந்து மாற்றி அமைத்துக் கொள்ளும். நெகிழ்வுத்தன்மை கொண்டது என்பது இப்போ நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பேர்தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஒரு நிமிஷம், மூளை தனது கட்டமைப்பை மாற்றிக்கொள்கிறது என்றால் என்ன? ஒரு எண்ணத்தை நினைக்கும்போது மூளைக்குள் பௌதிகமாக, அதாவது பிசிக்கலா என்ன நடக்குது? நரம்பியல்ல ஒரு புகழ் பெற்ற விதி இருக்கு. அத ஹெப் விதி அப்படின்னு சொல்வாங்க. நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். அதாவது எந்த நரம்பணுக்கள் ஒன்றாக தூண்டப்படுகிறதோ அவை தங்களுக்குள் உறுதியான இணைப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றன. இதை இன்னும் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. நீங்க ஒரு செயலை செய்யும்போது ஒரு நரம்பணு தனது நீளமான ஆக்சான் வழியே ஒரு மின் சிக்னலை அனுப்புது. நீங்க ஒரு எதிர்மறையான எண்ணத்தை, உதாரணமா என்னை யாருக்கும் பிடிக்காது என்ற எண்ணத்தை பல வருடங்களாக திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் இதை நினைக்க நினைக்க உங்கள் மூளையில் உள்ள கிளியல் செல்கள் அந்த நரம்பு பாதையை சுற்றி மயலின் என்ற ஒரு கொழுப்பு பொருளை உரையாக சுற்றுகின்றன. மயலின் உரை அது எதற்கு பயன்படுது? ஒரு செம்ப மின் கம்பிய சுற்றி எப்படி பிளாஸ்டிக் உரை இருக்கோ அதே போலதான் இந்த மயலின். இந்த உரை எவ்வளவுக்கெவ்வளவு தடிமனாக இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக அந்த நரம்பு பாதையில் மின் சிக்னல்கள் பாயும்.
பல வருடங்களாக எதிர்மறை எண்ணங்களை நினைத்து நினைத்து அந்த நரம்பு பாதையில் மயலின் உறை பல மடங்கு தடிமனாகி அது ஒரு அதிவேக நெடுஞ்சாலையாக மாறிவிட்டது. அங்கு சிக்னல் 100 மடங்கு வேகத்தில் பயணிக்கும். ஓ, அப்படியென்றால் எதிர்மறை எண்ணம் என்பது மூளைக்குள் இருக்கும் ஒரு அதிவேக ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போன்றது அப்படின்னு சொல்றீங்களா? சரியாக பிடித்தீர்கள். எந்த ஒரு சூழல் வந்தாலும் உங்கள் மூளை உடனடியாக அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளை தான் தேர்ந்தெடுக்கும். ஏன்னா அதுதான் சுலபமானது, அதிவேகமானது. இப்போ நீங்க புதிதாக ஒரு நேர்மறையான எண்ணத்தை நினைக்க தொடங்குறீங்க, என்னால் முடியும் அப்படின்னு. அப்போ அந்த புதிய எண்ணத்திற்கு மயலின் உறை இருக்காதா? இருக்காது. இந்த புதிய நரம்பு பாதைக்கு மயலின் உறை கிடையாது. இது பெரும் ஒரு மண் பாதை போல மிக மெதுவாகவே சிக்னலை கடத்தும். அதனாலதான் ஆரம்பத்தில் நேர்மறையாக சிந்திப்பது உங்களுக்கு மிகவும் கடினமாகவும் சோர்வாகவும் இருக்கு. மூளை உடனே பழைய அதிவேக ஃபைபர் ஆப்டிக் பாதைக்கே தப்பிச் செல்ல துடிக்குது. இங்குதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு ஆழமான ஒரு விளக்கமா இருக்கு. இதை நான் ஒரு உதாரணம் மூலம் சொல்லட்டுமா? இது அடர்ந்த காட்டுல ஒரு புதிய பாதையை உருவாக்குவது போன்றது இல்லையா? நாம் தினமும் புதிய நேர்மறையான சிந்தனை என்ற பாதையில் நடக்க நடக்க அது ஒரு பெரிய சாலையாக மாறிவிடுகிறது. பழைய எதிர்மறை பாதையில் புற்கள் முளைத்து மறைந்து விடுகிறது. அதனால் சூழ்நிலைகளை கையாளும் நமது திறனும் நிரந்தரமாக மேம்படுகிறது. சரியா? ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம். நீங்கள் ஒவ்வொரு முறை விடாப்பிடியாக நேர்மறையாக சிந்திக்கும் போதும் அந்த புதிய மண் பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக மயலின் உறை படியத் தொடங்குது. பல மாதங்கள் நீங்க அதை பழக பழக இப்ப அந்த புதிய நேர்மறை பாதை அதிவேக ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக மாறிவிடுது. அதே சமயம் நீங்க பயன்படுத்தாம விட்ட பழைய எதிர்மறை பாதையில் உள்ள மயலின் உறைய மூளை அழித்து விடுகிறது. அது செயலற்று போகுது. வாவ்! இது ஒரு பௌதிக ரீதியான கட்டமைப்பு மாற்றம். உங்கள் மூளையின் வன்பொருளே மாறிவிட்டது. இதனால் ஒரு பிரச்சனையை கையாளும் உங்கள் விதம் அடியோடு மாறி நீங்கள் எடுக்கும் புதிய முடிவுகள் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை நிஜமாகவே மாற்றி அமைக்கும் ஆற்றலை பெறுகின்றன. இது நிஜமாகவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, மூளையின் அறிவியல் செயல்பாடுகளை பார்த்தோம். வடிகட்டி அமைப்பான RAS, அப்புறம் உணர்வுகளை பிரதிபலிக்கும் மிரர் நியூரான்ஸ் கட்டமைப்பு, மாற்றமான நியூரோபிளாஸ்டிசிட்டி என எல்லாமே மிக தெளிவாக புரிந்தது. ஆனால் இதை நாம் அன்றாட வாழ்வில் எப்படி நடைமுறைப்படுத்துவது? எனக்கு ஒரு யதார்த்தமான உதாரணம் வேணும். சொல்லுங்க, என்ன உதாரணம் வேணும்? இப்போ மாலை 5 மணிக்கு நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் நேரத்தில் எனது மேலாளர் எனக்கு ஒரு கோபமான இமெயில் அனுப்புகிறார். என் வயிறு கலங்குகிறது. மூளை உடனடியாக தற்காப்பு நிலைக்கு, அதாவது சர்வைவல் மூடுக்கு செல்லுது. அந்த நேரத்தில் இந்த அறிவியலை நான் எப்படி பயன்படுத்துவது? உளவியல் ரீதியாக இதை எப்படி ஒரு சுழற்சியாக மாற்றுவது? இங்குதான் அறிவாற்றல் மற்றும் நடத்தை சுழற்சி, அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியரல் லூப் என்ற உளவியல் சூத்திரம் உள்ளே வருது. நரம்பியல் என்பது மூளையின் ஹார்ட்வேர். அப்படின்னா CBT என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த சுழற்சி மூளையின் சாஃப்ட்வேர் போன்றது. சாஃப்ட்வேர்? சரி, அது எப்படி வேலை செய்யுது? இது 4 படிகளை கொண்டது. எண்ணங்கள், அப்புறம் உணர்வுகள், அப்புறம் செயல்கள், இறுதியாக விளைவுகள். நீங்க கேட்ட அந்த இமெயில் உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கொள்வோம். உங்கள் மேலாளர் அனுப்பிய இமெயில் என்பது ஒரு வெளிப்புற தூண்டல். அதை மாற்றுவது உங்க கையில் இல்ல. ஆனா அதை பார்த்தவுடன் உங்களுக்குள் எழும் எண்ணம் என்ன? இவர் எப்பொழுதும் என்னைத்தான் குறிவைக்கிறார், என் வேலை பறிபோக போகிறது அப்படின்னு நீங்க நினைத்தால் அந்த எண்ணம் உடனடியாக பயம் அல்லது பதட்டம் என்ற உணர்வை மூளையில் உருவாக்குது. உண்மைதான். பயம் வந்த உடனே கைகள் நடுங்கும், சரியா சிந்திக்க முடியாது. அடுத்தது என்ன நடக்கும்? உணர்வுகள் பதற்றமாக இருக்கும்போது உங்கள் செயல் எப்படி இருக்கும்? ஒன்று, நீங்க கோபமாக திருப்பி இமெயில் அனுப்புவீர்கள், அல்லது வேலையை அரைக்குறையாக செய்துவிட்டு தப்பித்து போக பார்ப்பீர்கள். உங்கள் செயல் மோசமாக இருக்கும்போது அதனால் ஏற்படும் விளைவு உறுதியாக மோசமானதாகவே இருக்கும். ஆமா, மேலாளர் இன்னும் அதிக கோபம் அடைவார். எக்ஸாக்ட்லி. அந்த விளைவு மீண்டும் உங்கள் மூளைக்குச் சென்று, பார்த்தையா, நான் முன்பே சொன்னனே இவனுக்கு என்ன பிடிக்காது என்று என உங்கள் பழைய எதிர்மறை எண்ணத்தையே நியாயப்படுத்தி வலுப்படுத்துது. இந்த சுழற்சியில் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள். இதை சாதாரணமாக எல்லோரும் அனுபவித்திருப்போம். சரி, இந்த முடிவற்ற நச்சு சுழற்சியை உடைப்பது எப்படி? இமெயில் வந்தாகிவிட்டது, நான் எங்கே இதை தடுத்து நிறுத்துவது? இந்த சுழற்சியில் உணர்வுகளையோ அல்லது விளைவுகளையோ நீங்கள் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் கை வைக்க வேண்டிய ஒரே இடம் தொடக்க புள்ளியான எண்ணங்கள் மட்டுமே. இமெயிலை பார்த்தவுடன் தற்காப்பு நிலைக்குச் செல்லும் மூளையை ஒரு கணம் நிறுத்துங்கள்.
அந்த எண்ணத்தை மாற்றி அமையுங்கள். எப்படி மாற்றி அமைப்பது? இந்த இமெயில் என்னை நேரடியாக தாக்குவதற்காக அல்ல, திட்டத்தில் ஏதோ பிழை நடந்திருக்கிறது, அதை சரி செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது பதற்றத்திற்கு பதிலாக ஒரு தெளிவான உணர்வு உருவாகுது. தெளிவான உணர்வு உங்களுக்குள் ஒரு அமைதியான தொழில்முறையான செயலை தூண்டுது. நீங்கள் பொறுமையாக பிரச்சனையை தீர்க்கும் வழியை இமெயிலாக அனுப்புகிறீர்கள். சூப்பர். உங்கள் செயல் மாறும்போது மேலாளரின் கண்ணாடி நியூரான்கள் அமைதியடைந்து அவர் உங்களை பாராட்டும் ஒரு புதிய விளைவு உருவாகுது. ஆஹா, இதை கேட்கும் கொண்டு கன்று ஆஹா தருணம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படியென்றால் எண்ணம் என்ற ஒற்றை புள்ளியில் நான் செய்யும் சிறு திருத்தம் ஒட்டுமொத்த சுழற்சியையும் மாற்றி எனக்கு சாதகமான ஒரு விளைவை ஏற்படுத்தி விடுகிறது. இதைத்தான் நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க. ஆமா, உங்கள் எண்ணம் உள்ளே மாறியதால் விளைவு வெளியே சுற்றியுள்ளவை உறுதியாக மாறிவிட்டது. இதுதான் ஒட்டுமொத்த மாற்றத்தின் அடிப்படை சூத்திரம். இதனால் வரை நாம இது ஏதோ மந்திரம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் இதை அனைத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கும்போது இது எவ்வளவு துல்லியமான ஒரு சங்கிலி தொடர் விளைவு, அதாவது செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது புரியுது. அதாவது நான் எனது எண்ணங்களை மாற்றும்போது முதலில் எனது மூளையில் உள்ள RAS அல்காரிதம் எனக்கு தேவையான நல்ல வாய்ப்புகளை தேடி என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துது. இரண்டாவதாக, எனது உண்மையான அமைதியான உடல் மொழியை பார்த்து என்னை சுற்றியுள்ளவர்களின் கண்ணாடி நியூரான்கள் பிரதிபலித்து அவர்களையும் அமைதிப்படுத்துது. மிகச்சரி. மூன்றாவதாக, இதையே நான் திரும்பச் செய்யும்போது மையலின் உரை உருவாகி மூளையின் வன்பொருளே நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலம் மாறிவிடுது. இறுதியாக இந்த மூளை மாற்றங்கள் அனைத்தும் காக்னிட்டிவ் பிஹேவியரல் லூப் மூலம் புதிய செயல்களாக மாறி என் வாழ்க்கையின் விளைவுகளையே மாற்றியமைக்குது. ஒரு வார்த்தையில் சொல்வதானால், நாம் தான் நம் வாழ்க்கையின் சிற்பிகள் என்பது வெறும் தத்துவம் அல்ல, இது ஒரு அப்பட்டமான அறிவியல். முற்றிலும் உண்மை. இதைவிட அழகாக இந்த ஒட்டுமொத்த அறிவியலையும் சுருக்கிச் சொல்ல முடியாது. உங்கள் மூளை ஒரு அற்புதமான கருவி. அதற்கு தகுந்த கட்டளைகளை கொடுப்பது மட்டுமே உங்கள் வேலை. ரொம்ப நன்றி. இந்த சிறப்பான ஆழ்ந்த அலசலை முடிப்பதற்கு முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. உங்கள் மூளை எந்த நேரமும் எந்த வினாடியும் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு உங்கள் வெளி உலகத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது என்பதை இப்போது அறிவியல் பூர்வமாக தெரிந்துவிட்டது. அந்த மயிலின் உரை ஒவ்வொரு வினாடியும் ஒரு நரம்பு பாதையை வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அப்படியென்றால் இந்த நொடியில் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் நாளை உங்களுக்காக எந்த மாதிரியான உலகத்தை பௌதீக ரீதியாக கட்டமைக்கப் போகிறது? நீங்கள் உங்கள் மூளைக்குள் ஒரு அரண்மனையை கட்டிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஒரு சிறைச்சாலையையா? இதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம், சிந்திப்போம், செயலாற்றுவோம்.